கார்த்தி, உனக்கு இதான் நியாயமா இருக்கா கார்த்தி? ஏங்க பிஸ்கட் தான் சாப்பிடுறேன், என்னாச்சு? நான் இத பத்தி பேசல கார்த்தி. அப்புறம் நேத்து நைட்டு உடனே என்ன சொல்லி நான் தூங்குனேன்? 10 மணி வரை தூங்குற, டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொன்னீங்க. அப்புறம் என்னத்துக்கு நீ 8 மணிக்கு கூப்பிட்ட? இல்லைங்க, டெய்லி நீங்க 6 மணிக்கு எந்திரிச்சு உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சுறுசுறுப்பா ஆபீஸ் போனீங்கன்னா உங்களை பார்த்து எழும் கத்துப்பா. ஆனா நீங்களே 10 மணி வரை பல்ல காமிச்சு தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அவன் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது டெய்லி உங்க தூங்கு முஞ்சியே பார்த்துட்டு இப்ப பாருங்க எந்திரிக்க மாட்டாங்க, எப்படி தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. நேத்து நல்லா மழை பெஞ்சுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு போகாம. கார்த்தி, ம் அவன் ஸ்கூலுக்கு போனான் அப்படின்னா அவனுக்கு 8 மணிக்கு ஸ்கூல் கார்த்தி, எனக்கு 10:30க்கு தான் ஆபீஸ். நான் 10 மணிக்கு தூங்குனா உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களை பார்த்து தான் எழிலும் வளருவான். அப்புறம் நீங்க இவ்வளவு பெரிய ஆளு திருந்தலன்னு வச்சுக்கோங்களேன், அவனும் திருந்த மாட்டான். அதனால இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா அவளை நீங்களே குளிக்க வச்சு சாப்பிட வச்சு ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுங்க, பஸ் கிளம்பிருச்சு. கார்த்தி, இதுக்கு தானே நான் வந்து பஸ் ஃபீஸ் எல்லாம் கட்டுறேன். இருக்கட்டும், எனக்கு ஒரு நாள் கூட்டு போங்க. நேத்து நல்லா மழை பெஞ்சது, எழில் நல்லா தூங்கிட்டான் குளிருக்கு பாருங்க. அப்ப பேசணும். எனக்கும் அதே தூக்கம் தானே வரும். அப்ப எனக்கும் அதே தூக்கம் தானே வரும். இது என்ன நியாயமா இருக்கு? நான் மட்டும் எந்திரிச்சு எல்லா வேலையும் செய்வேன்னா நீங்க 2 பேரும் எந்திரிக்க மாட்டீங்களா? கார்த்தி, வாரத்துல 4 நாள் இப்படி நான் தான் கொண்டு போய் விட்டுட்டு இருக்கிறேன்.